குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இன்னையோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. 30 பேருக்கு நடந்த DNA சோதனை. முகம் காட்டாமல் சுற்றும் முக்கிய நபர். தேங்கி கிடக்கும் வேங்கை வயல் வழக்கு. திடீரென பரபரப்பான புதுக்கோட்டை. கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அன்னவாசல் ஒன்றியம் வேங்கைவயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து வந்த தண்ணீரை குழாய்களில் பிடித்த மக்களுக்கு அதிர்ச்சி. அந்த தண்ணீரில் மனித கழிவு கலக்கப்பட்டிருந்ததை சில இளைஞர்கள் தொட்டியில் ஏறி பார்த்து உறுதி செய்து சொன்னார்கள். இந்த தகவல் அறிந்து 1 மணி நேரத்தில் அங்கு வந்த கந்தர்வக்கோட்டை தொகுதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு வர வைத்தார். அப்போது நம்மிடம் பேசிய எம் சின்னதுரை, இந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள் எந்த பாகுபாடும் இல்லாம ஒற்றுமையாக தான் வாழ்றாங்க. யாரோ இந்த இழிவு செயலை செஞ்சிருக்காங்க. அந்த இழி செயலை செஞ்ச சமூக விரோதிகளை உடனே கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் என்று அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறோம் என்றார். போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடித்தண்ணீருக்கு மாற்று ஏற்பாடு செய்ய சொல்லி இருக்கிறோம். இந்த வேங்கைவயல் கிராமத்தில் சில குழந்தைகள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த குடிநீரால் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்றும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். இந்த விவகாரம் இந்திய அளவில் எதிரொலிக்க தொடங்கியது. பல்வேறு அமைப்புகளும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். வேங்கைவயல், இறையூர் ஆகிய கிராம மக்களும் இந்த பிரச்சனையால் எங்களுக்குள் வேற்றுமையை உருவாக்க நினைத்துள்ளனர். அதனால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றனர். தனிப்படை போலீசார் விசாரணையை தொடங்கி விசாரணை சென்று கொண்டிருந்த போது சிலர் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருந்ததாக தனிப்படை போலீசார் கூறி வந்தனர். பாதிக்கப்பட்ட எங்கள் தரப்பையே விசாரணைக்கு அழைக்கிறார்கள் என்று வேங்கைவயல் மக்கள் குற்றம் சாட்டினர். இதற்கிடையில் அமைச்சர்கள் ரகுபதி, மையநாதன், கையல்வெளி ஆகியோர் சமத்துவ பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். ஜனவரி 25ஆம் தேதி இந்த வழக்கை CBCIDக்கு மாற்றியது தமிழ்நாடு அரசு. அடுத்த நாளே விசாரணை தொடங்கி சுமார் 220 பேருக்கு மேல் விசாரணை சென்ற நிலையில் சாட்சிகள் இல்லாததால் அறிவியல் பூர்வமாகவே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று மனித கழிவு கலக்கப்பட்ட தண்ணீரை சோதனைக்கு அனுப்பினர். அதில் பெண் உட்பட சிலரது கழிவுகள் கலக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வு முடிவுகள் வந்தது. அதன் பிறகு சம்பவம் நடந்த அன்று வேங்கைவயல் இளைஞர்கள் உட்பட பலர் உறுப்பினர்களாக உள்ள வாட்ஸ்அப் தளத்தில் நடந்த உரையாடலை வைத்து அதில் ஒரு போலீஸ்காரர் உட்பட 2 பேரிடம் குரல் பரிசோதனை செய்யப்பட்டது. இதனையடுத்து வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி சத்ய நாராயணாவை தனிநபர் கமிஷனராக அமைத்தது தமிழ்நாடு அரசு. தொடர்ந்து DNA பரிசோதனைக்கு பலரது பட்டியலை நீதிமன்றத்தில் கொடுத்தனர். முதல் கட்டமாக பலர் இந்த பரிசோதனைக்கு உட்பட மறுத்தனர். அதன் பிறகு பரிசோதனைக்கு வந்தனர். இதுவரை 31 பேருக்கு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் DNA பரிசோதனைக்கான மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. வேங்கைவயல் குற்றவாளிகளை வெளி உலகுக்கு காட்டுங்கள் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றனர். DNA பரிசோதனைக்கு பிறகு உண்மையான குற்றவாளியை கண்டறிய முடியாமல் திணறும் விசாரணை குழுவினர் அடுத்த கட்டமாக உண்மை கண்டறியும் சோதனைக்கு பலரை உட்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவம் நடந்து 1 வருடம் முடிந்துவிட்ட நிலையிலும் இதுவரை ஒருவரை கூட பிடிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் CBCID போலீசார். எத்தனையோ வழக்குகளில் விரைந்து குற்றவாளிகளை கைது செய்யும் போலீசார் வேங்கைவயல் சம்பவத்தில் அரசியலுக்காக மெத்தனமாக செயல்படுகிறார்களா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் பொதுமக்கள். இது மற்ற வழக்குகள் போல சாதாரணமாக முடிந்துவிட முடியாது. அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்க வேண்டியுள்ளதால் தான் இத்தனை சோதனைகளும் நடத்தி வருகிறோம் என்கின்றனர் போலீசார். வேங்கைவயல் சம்பவம் நடந்து இன்றுடன் 1 வருடம் நிறைவடைந்துள்ளதால் வேங்கைவயல் கிராமத்தை சுற்றியுள்ள சோதனை சாவடிகளில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மீண்டும் பரபரப்புடன் காட்சியளிக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.